நான் பாட்டுக்கு வீட்டில் ஜாலியாக டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நீ டிவி பார்த்தது போதும், வா கோயிலுக்கு போனான்னு என்னை தூக்கி காரில் போட்டுக்கிட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போகிற வழி ஃபுல்லாக விளையாடிக்கிட்டே வந்தேன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் இரிட்டேட் ஆயிட்டாங்க. அதனால என்னை கிணல்ல விட்டுட்டு அவங்க எல்லாரும் கோயிலுக்கு போகிறதா பேசிக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் எங்கள் டிரைவர் அண்ணாவை பிடிச்சி கெஞ்சி அவர் கையில் விழுந்து காலில் விழுந்து தயவு செஞ்சு என்னை கிணல்ல விட்டுறாதீங்கன்னு கெஞ்சிக்கிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவர் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் தெரியுமா? இப்படி தான் படுத்துட்டேன். அப்பையும் விடலை. மறுபடியும் அவர் காலை பிடிச்சி கெஞ்சி அப்பையும் அவர் கேட்கல. எப்படியாவது உன்னை கொண்டு போய் கிணல்ல சேர்த்துருவேன்னு என்கிட்ட சொன்னாரா? அதுக்கப்புறம் திரும்பி படுத்தவன் தான். ட்ரிப்பு முடிகிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மம்மி சொன்னாங்க, முதல்ல நம்ம திருச்சிக்கு போய் அங்கே மலை மேலே இருக்க பிள்ளையாரை போய் பார்க்க போகிறோம்னு சொன்னாங்க. அதை நம்பி நானும் கொஞ்ச நேரம் தூங்கினேன். ஆனால் அங்கே நாங்கள் போனதுக்கப்புறம் நாங்கள் லேட்டாக வந்தோன்னு பிள்ளையாரப்பா பூச்சிக்கிட்டு அவரை எங்களை பார்க்க வந்துட்டார். இவ்வளவு கிட்ட பிள்ளையார பார்த்து நான் செம்மையா பயந்துட்டேன். பயந்த என்ன ரிலாக்ஸ் பண்ண எங்க அக்கா ஒன்று பண்ணா பாருங்க. என்ன டார்ச்சர் பண்ணாதன்னு கெஞ்சினேன், கதறினேன். ஆனா எங்க அக்கா கேட்கவே. ப்ளூ கலரோட க்ளோஸ் பிள்ளையார் வந்துட்டாரு. அப்புறம் என்ன, அவர் கூட சேர்ந்து நம்மளும் ஒரு குத்தாட்டம் போட்டுட்டு பாதாம் கீர் குடிக்க கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல தான் எங்கள் அக்கா விரலை வச்சு வித்த கட்டிக்கிட்டு இருந்தா. ஆனால் மயங்குவனா நான் எனக்கும் பாதாம் கீர் கூடன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் கடைசி வரைக்கும் எனக்கு கொடுக்கவே இல்லை. ஏன்னா நான் அதெல்லாம் குடிக்கக்கூடாதான். ஆமாம், என்னை கிணல்ல விட போகிறேன்னு சொன்னாங்க. நான் எப்படி இங்கே வந்தேன்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. எனக்கு தெரியும், சொல்கிறேன். என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னை கிணல்ல விட போகிறேன்னு சொன்னாங்களா? அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் கையிலையும் காலையும் விழுந்து கெந்துனானா. ஆனால் யாருமே என் பேச்சு கேட்கல. 2-3 கிணலுக்கு போய் பார்த்ததுல நான் மிரண்டு போயிட்டேன். ஏன்னா அங்கே நிறைய அண்ணா அக்கா எல்லாரும் ரொம்ப கத்திக்கிட்டு இருந்தாங்களா. அதை பார்த்து நான் பயந்தனோ இல்லையோ எங்கள் அக்கா ரொம்ப பயந்துட்டா. அதுக்கப்புறம் என்னோட தங்க பிள்ளை இங்கெல்லாம் விட மாட்டேன்னு சொல்லி என்ன யூடியூப்புக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு. அப்படியே ஒரு ஃப்ளோவில் என்னையே நான் தங்க பிள்ளைன்னு சொல்லியிருப்பேன். கண்டுக்காதீங்க. ஏம்மா நீ இன்னுமா வித்த காட்டிக்கிட்டு இருக்க? நான் போறேன்னு சொன்ன என்னை விட்டுட்டு இவங்க இந்த மகாவாம் குளத்துக்கு ஷாப்பிங் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி என்ன வாங்கிட்டு வந்தாங்க தெரியுமா? இவங்க 3 பேரும் சேர்ந்து தேங்காவும் கத்திரிக்காவும் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அதில் எங்கள் அக்கா அந்த கத்திரிக்காவை வீடியோ எடுக்கிறேன்னு கீழே போட்டுட்டா. இப்போது எனக்கு அது பிரச்சனை இல்லை. இந்த கீழே இந்த கத்திரிக்காவை வீட்டுக்கு வந்து சமைச்சு எனக்கு தானே கொடுப்பாங்க. இந்த அநியாயத்தை யார் தட்டி கேட்கறது? சில நேரத்தில் நமக்காக நாம தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசியாகணும். நான் இதை கூட மன்னிச்சிடுவேன். ஆனால் என்னை விட்டுட்டு இவங்க எல்லாருமா சேர்ந்து பச்சைக்கல்லை பூரி சாப்பிட்ருக்காங்க. அதையும் நீங்கள் பாருங்க. பார்த்தீங்களா, கீழே போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டா. இப்போ அதை மட்டும் மார்க் பண்ணி வச்சு வீட்டுக்கு வந்தோன்னே எனக்கு சமைச்சு கொடுப்பாங்க. இதோ வந்துச்சு பச்சைக்கல்லை பூரி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொடுக்காமலே சாப்பிட்டாங்க. இல்லை பேக்ரவுண்ட் மியூசிக் வேற. இதுதான் அடுத்த டிஷ்ஷா. இது என்னமோ சப்பாத்தி மாதிரி இருக்கு. அதுக்குள்ள வந்துருச்சு பேக்ரவுண்ட் மியூசிக். விடிஞ்சே போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் தூங்கிட்டு இருந்தப்போ என்னை ஏமாத்திட்டு போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டது இல்லாமல் ஊஞ்சல் வேறு ஆடிருக்காங்க. கோவத்தை பேங்க்கில் போட்டு வச்சிருக்கானா. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இருக்கும் எல்லாருக்கும். கோவம் வந்தால் மனசை கூல் பண்ணிக்கிறதுக்கு உடனே தூங்கிடுவான் இந்த ஜாக்கி. அதுக்குள்ளே இவங்க மறுபடியும் ஒரு லஞ்ச் பிரேக்கை போட்டாங்க. அங்கேயே எனக்கும் சாப்பாடும் கொடுத்தாங்க. சரி பரவாயில்ல போங்க, நான் அவங்க எல்லாரையும் மன்னிச்சிட்டேன். சாப்பிட்ட உடனே டேடியை பார்க்க போயிட்டோம்.
கடைசியாக தான் எனக்கு தெரிஞ்சது நாங்கள் டேடியை பார்க்க போகல. லெஃப்ட் எடுத்து அப்படியே திரும்பி போயிட்டோம். ஆமாம், இது லெஃப்ட் தானே. அப்படியே லெஃப்ட்டுக்காகவே போய் நாங்கள் ஒரு அழகான இடத்துக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டா அங்கிள், நான் கீழே இறங்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் போய் குளிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் இந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தது. நான் ஃபோட்டோவில் தான் பார்த்தேன். நான் கீழே இறங்காததுக்கு முக்கிய காரணமே இந்த முத்துகிருஷ்ணன் தான். அப்புறம் என்ன, முத்துகிருஷ்ணன் ஃபேமிலிக்கு பை சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அப்படியே வர வழியில் ஒரு ஃபோட்டோ ஷூட்டையும் போட்டுட்டு வந்துட்டோம். நான் ஃபோட்டோஸ்லாம் அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். அப்புறமா அவ்வளோதான், நாங்கள் கார் எடுத்துட்டு நேராக வீட்டுக்கு தான் போனோம். எங்களோட இந்த கோவில் பயணம் இனிதே நிறைவடைஞ்சிருச்சு. இது எல்லாத்துக்கும் என் கூடவே வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வீட்டுக்கு வந்து வழக்கம் போல் எனக்கு தெரியாமல் எங்கள் அக்கா அல்வா திங்க போயிட்டா. நான் தூங்க போயிட்டேன். ரெஸ்ட்டு முக்கியம் பிகிலே.